வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. நம்ம மாசி மாத பலனை பார்த்துடலாம். இந்த மாசி மாதத்தில் கிரகத்தோடைய சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மேச ராசியிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். கேது வந்து கன்னி வீட்லேயும், சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த 3 பேரும் மகர வீட்டில் இருக்காங்க. சனி பகவானுடைய வீட்டில் இருக்காங்க. சூரியன் மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது தான் நம்ம வந்து மாசி மாதம்னே நம்ம சொல்கிறோமே. கூட வந்து கும்ப வீட்டில் சனி பகவான் இருக்கார். சூரியன் கூட வந்து இணைய போகிறார். இப்போ வந்து சனி கூட வந்து சூரியன் இணைய போகிறார் இந்த மாதத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீன வீட்டில் ராகுவும் சந்திரனும் இருக்காங்க. ஸோ வளர்பிறை சந்திரனா இந்த மாதம் ஆரம்பிக்குது. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் மாசி 1ஆம் பிறக்குது. அதாவது இங்கிலீஷ் மாதம் பிப்ரவரி 13 1ஆம் பிறக்குது. பயிற்சி பலன்கள் கிரகத்துடைய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் 7ஆம் உங்களுக்கு மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவார். பிப்ரவரி 19ஆம் அது கணக்கில் வரும். பிப்ரவரி மாதம் 19ஆம் மாசி 7ஆம் சரிங்களா? அதாவது அது வரைக்கும் மகர வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் கும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மாசி 24ஆம் மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு போயிடும். மாசி மாதம் 24ஆம் மார்ச் மாதம் 7ஆம் அதாவது பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் 7ஆம் இங்கிலீஷ்க்கு. அதே புதன் பகவான் திருப்பி வந்து அதே மாசி மாதத்தில் முதல்ல 7ஆம் கிளம்பினார்ல, அடுத்து வந்து கும்ப வீட்டிலேருந்து 24ஆம் கிளம்பி மீன வீட்டுக்கு போயிடுவார், நீச நிலை அடைவார். அது மார்ச் 7ஆம் அதாவது சுக்கிரன் வந்து கும்பத்துக்கு போகும்போது புதன் பகவான் வந்து கும்பத்துலேருந்து மீன வீட்டுக்கு போயிடுவார்கள். இதுதான் வந்து இந்த மாதத்துடைய கிரகத்துடைய பயிற்சி அமைப்புகளும் கிரகத்துடைய சஞ்சார நிலைகளும். ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போன மாதம் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 60%. 60% கீழே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் போயிட்டு தான் இருந்தது. என்னடா வளர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சே, நம்ம நல்லா வரோம்னு எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க, பார்த்தா ஒன்றுமே நடக்கலையே, ரொம்ப பெரிய கஷ்டத்தில் அனுபவிச்சோமே. இதில் வேறு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வேறு, உடல்நிலை வேறு சரியில்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து நடந்த காரணம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறைஞ்சது தான். அதாவது சுக்கிரன் மட்டும் மறையில் உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் மறைஞ்சிருந்தார். 7ஆம் வீடு அதிபதி 12 கூடியவரான செவ்வாயும் 8ஆம் இடத்துல, அதாவது 12 கூடிய விரயஸ்தான அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். ஸோ இத்தனை 3 கிரகமும் 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளங்கள். சரிங்களா? ஒரு கிரகம் மறைஞ்சாலே பிரச்சனைகள் வரும். இதில் 3 கிரகம் மறைஞ்சால் என்ன ஆகும்? வச்சு செஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர மற்றபடி எந்த வகையிலும் பாதிப்புலாம் இல்லைங்க இனிமேல் பட்டு. ஏன்னா நடந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி நடக்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே. கெட்டது நடந்தால் தானே நல்லது நடக்கும். நல்லது நடந்தால் தான் கெட்டதும் நடக்கும். வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றமும் இறக்கமும் உள்ளது தானே. ஸோ அதை வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 5 குடியர் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் போகிறாரு. ஸோ இது எல்லாம் யோகமான அமைப்பு. இனிமேல் உங்களுக்கு யோகம் தாங்க. அதாவது இந்த 8ஆம் இடத்தை விட்டு தாண்டிடுச்சு, எல்லா கிரகமும் தாண்டிடுச்சு ஆக்சுவலாக, புரியுதுங்களா? இனிமேல் சந்திரன் மட்டும் தான் வந்து போவாரே தவிர மற்ற எந்த கிரகமும் வராது. அதனால் உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்குது. இப்போ இந்த மாசி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ராசி வந்து பொலிவு பெறுதுன்னு வைங்களேன். ஏன்னா ராசிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் ஃபுல்லாக 24ஆம் அப்புறம் தான் போயிட்டு வந்து 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துல தான் போய் சேர்றாரு. இந்த 10ஆம் இடமும் யார் இருக்காருன்னா சனி பகவான் இருக்கார். ஸோ அவர் கூட தான் இணைய போகிறாரு. சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் தான், எதிரிகள் கிடையாது. அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது இந்த மாசி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே 4 குடியர் 10ல் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அதுவும் ஒரு வகையில் யோகம். ஸோ இப்போ வந்து ரிஷப ராசியை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான காலகட்டங்கள். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ, என்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் மூலியமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நம்ம புதுசாக வேலை தேடுறீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு உடனே கிடைக்கும், லேட்டே ஆகாதுங்க. அப்ளிகேஷன் போட்ட உடனே அதுக்குண்டான அங்கீகாரங்கள், கௌரவங்கள் இதெல்லாமே அந்த எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த மாசி மாதத்தை யூஸ் பண்ணி ஓட பாருங்கள். ராசி அவ்வளோ பொலிவாக இருக்குது. ராசிக்கு எந்த வகையான கெட்ட கிரகத்துடைய பார்வைகளும் சுத்தமாக இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்குது ராசி. அதேமாதிரி ராசிநாதர் எடுத்துக்கிட்டாலும் அவரும் 9ஆம் இடத்தை பாகிஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உச்சமாக இருக்கார். ஸோ அவர் கூட தான் இருக்கார்.
அதனால் அது பாக்கிய ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இது வீட்டில் வந்து புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே உங்களுக்கு புதன் சுக்கிரன் ரொம்ப நெருங்கிய நண்பர், சனி நெருங்கிய நண்பர். செவ்வாய் வந்து ஒரு மத்தியமான பலனை தான் செய்யுமே. ஸோ செவ்வாய் வந்து கெடுக்கவும் செய்யாது, கொடுக்கவும் செய்யாது, அந்த மாதிரியான அமைப்பில் தான். ஏன்னா அப்போ வந்து ராசிநாதர் அவர் கெடுக்கவும் மாட்டார், கொடுக்கவும் மாட்டார். ஸோ அந்த மாதிரி அமைப்பு. ஆனால் 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா 7 குடையவர் ஒரு வகையில் 7 குடையவர் வந்து உங்களுக்கு சுக்கிரன் கூட சுபத்துவமாகி 9ஆம் இடத்துல இருக்குது, யோகம் உச்சமாக இருக்கார் வேறு. அப்போ என்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த கட்டத்தில் வரும்போது 7ஆம் இடத்துக்கு வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ராசி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் அருமையான அமைப்பில் இருக்குது, ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்குது. இந்த ராசி மூலிமா உங்கள் மனைவி சார்ந்த வழியாகவும் நண்பர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கும். அது செவ்வாயில் நடக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து 2ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான். புதன் வந்து எங்கே இருக்க மாத ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிடிச்ச நண்பர் வீட்டில் தான் இருக்கார், சனி பகவான் வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மாதம் 7ஆம் தேதி பாகிஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இருப்பார். ஸோ 2ஆம் இடத்துக்கு 10ல் இருக்குது, ராசிக்கு 10ல் இருக்குது. வருமானத்தை கொடுக்கும், வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடாது நம்ம முயற்சிகளை எடுக்கும். எப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ரிஷப ராசிக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் வருமானம் இருக்குங்க, பெரிய லெவலில் கௌரவ அந்தஸ்து இருக்குது. குலதெய்வ வழிபாடுகள், சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா சந்திர பகவான். இந்த ரிஷபராசி 3ஆம் இடத்து அதிபதி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்தில் லாபத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ராகு கூட இணைஞ்சி. ஸோ அதனால் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. 2.25 நாளைக்கு வரைக்கும் அவர் வளர்ப்புறையாக தான் போயிட்டுருக்கார். அவரால் எந்த வகையிலையும் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமும் நல்ல முயற்சிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 3ஆம் இடத்தை வந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேரும் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு வகையில் பெரிய யோகமான அமைப்பு. அப்போது இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 பேரும் பார்க்குறது, 3ஆம் இடத்தை பார்க்குறது, இந்த 3ஆம் இடம் நல்ல பலமாகுது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை வந்து 4ஆம் வீட்டு அதிபதியே பார்க்குறாரு. இது பாருங்கள், 3ஆம் இடத்தை இத்தனை 3 கிரகம் பார்க்குது, 4ஆம் வீட்டை 2 கிரகம் பார்க்குறாரு. யார்? சனியும் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. 3 கிரகம் பார்க்குது இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை. அப்போது வந்து இந்த சனி பார்வை மட்டும் சின்ன மைனஸே தவிர சனி கூட உங்களுக்கு ராஜயோகாதிபதி. அதனால் அவர் பார்வை வந்து ஒரு பெருசாலாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது, உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. மற்ற ராசிக்காரங்களை வச்சு செய்யும், ஆனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது. 2வது சூரியன் வேறு அங்கே வந்து சனி கூட இணைஞ்சிருக்கு. அந்த 4ஆம் வீட்டு அதிபதி வந்து சனி கூட இணையது ஒரு சின்ன தவறு. ஏன்னா சனி வந்து இருள் கிரகம், முழுக்க இருள் கிரகம். ஆனால் சூரியன் வந்து மிதமஞ்சின ஒளி. இதில் வந்து என்னென்னா 28, 29 பிப்ரவரி 28, 29, 1, 2, 3 இந்த 5 நாளைக்கு மட்டும் இந்த உங்களுக்கு உடல்நிலை சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 28, 29, 1, 2, 3 இந்த 4 நாளையில் 28, 29 தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல். அதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு 1, 2, 3 இந்த 3 நாளை எடுத்துக்கிடுவீங்க. 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த மருந்தும் எடுத்துக்கலனாலும் உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க. நீங்கள் இப்போ பயப்பட வேணாம். ஏன்னா ஐயோ ஏதோ ஒரு இது வந்துச்சே, உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சே வச்சுச்சோன்னா பயப்பட வேணாம். ஏன் அந்த 5 நாள் மட்டும் கொஞ்சம் மைனஸ் அப்படின்னா சனியை வந்து சூரியன் வந்து கிராஸ் பண்ணி அடுத்து நகர்ந்து போகும். சனி ஆல்மோஸ்ட் சூரியன் எரிச்சிடுவார். அது ஒரு பக்கமாக எரிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு புகையை போட்டு ஒரு விஷயத்தை எரிக்கிறோம் அப்படின்னா அந்த புகை நம்மளை தாக்கும்ல, அப்படி தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். அப்போது வந்து சனியை அவர் வந்து சூரியன் எரிச்சாலும் அவருடைய தாக்கம் இவருக்கு இருக்கும்ல. அப்போ இவர் சுகஸ்தானாதிபதியில் நமக்கு கொஞ்சம் சுகத்தை வந்து டவுன் பண்ண தான் செய்யும். அப்போ உடல்நிலைகள் சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்பல்சரி இருக்குது. அதை நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். முடிஞ்ச ஹாஸ்பிட்டல் போக, முடியலையா வீட்டில் ஒரு 2 நாள் கம்முன்னு இருந்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். சரிங்களா? ஸோ அதேமாதிரி அப்பாவுக்கும் பையனுக்கு உண்டான பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து அப்பாவை குறிக்கும், 4ஆம் இடம் வந்து அம்மாவை குறிக்கும். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் அம்மாவுக்கும் இல்லை உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வரும். ஸோ அது மட்டும் அதாவது ஒன்று உடம்பு சரியில்லாமல் அப்படி இல்லைன்னா சின்ன சண்டைகள் வரும். இந்த மாதிரி சின்ன சண்டைகள் வந்துச்சுனாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாமல் இந்த மாதிரி சண்டையோடு முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அது உடம்பு சரியில்லாமல் ஆகுதா இல்லை பிரச்சனை ஆகுதா, இது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏதோ ஒன்று தான் நடக்கும், 2மே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க 4ஆம் இடத்தை பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ அடுத்து 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி 5க்கு 5 தான் போய் உட்கார்றாரு புதன் பகவான். அடுத்து வந்து 5க்கு 6 மறைஞ்சாலும் ஒரு வேளை ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கிடையாதுங்க. சூப்பராக அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. புதன் பகவான் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு. ரிஷபராசிக்கு எப்போயுமே அதிர்ஷ்டத்தை யார் கொடுப்பாருன்னா புதன் தான் கொடுக்கும். ஸோ மிகப்பெரிய யோகமான அமைப்பில் தான் அவர் 9ஆம் இடத்துலையும் அடுத்து 10ஆம் இடத்தையும் போகிறாரு. சரிங்களா? ஸோ 5ஆம் இடத்தை பொறுத்தவரை எந்த பாதிப்பு இல்லை. ராகு கேதுவும் தான் இருக்காங்க. கேது அங்கே 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடத்துக்கு எந்த கெட்ட கிரகத்துடைய வேறு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. 5ஆம் இடம் நல்லா தான் இருக்குது.
அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கேது இருக்கான்னா அந்த இடத்த கேது வந்து குரு மாதிரி எடுத்து தான் கொடுப்பாரே தவிர கேது வந்து கெடுக்க மாட்டார் அந்த வீடை. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அடுத்து வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் உங்கள் ராசிநாதர் தான், சுக்கிர பகவான் தான். அவர் எங்கே போகிறாரு? 6க்கு 4ஆம் இடத்துல போய் திக்பலமாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தால் கூட அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு திக்பலமாகிறார் 4ஆம் இடத்துல. ஸோ இதனால் என்னென்னா அடுத்தவங்க தனலாபம் கிடைக்கும், உங்களுக்கு கெடுக்க மாட்டார், உங்களால் எந்த கெடுப்பலன்னு வராது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் 1 வீட்டுக்கு ஆதிபத்தியம் உள்ளவராக இருந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் தான் கையெடுத்து தான் கண்ணை குத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான். அதனால் அவர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுத்துலாம் உங்களுக்கு கொடுக்காது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குங்க. சுக்கிரனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய யோகம் இருக்குது. மாசி மாதம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம்லாம் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? 24ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கே இருப்பார், அற்புதமாக இருக்கும். அதுக்கடுத்து போகக்கூடிய இடமும் உங்களுக்கு 10ஆம் இடம் தான். அதனால் 6ஆம் வீட்டு அதிபதி 10ல் போய் உட்கார்றாரு, அதெல்லாம் யோகம் தான். அதனால் பயப்பட தேவையில்லை, ஃப்ரீயாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7க்குடையவர் 7ஆம் இடம், இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அதிபதி யார்? செவ்வாய். அவர் எங்கே போகிறாரு? மகர வீட்டில் போய் உச்சமாகிறார். எப்போ உச்சமாகிறாரு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் ஆகிட்டார். வரும்போதே உங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் பிறக்கும்போதே உச்சமாகி தான் பிறக்குது. அது மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமானாலே 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது வேறு 12ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறாரு. ஆனால் இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி உச்சம் பண்ணக்கூடிய வேலையும் செய்வார், 7ஆம் வீட்டு அதிபதி வேலையும் செய்வார். அதாவது மனைவியால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும், அதேனால மனைவியால் செலவுகளும் ஆகும். அதாவது சின்ன சின்ன செலவு, குடும்பத்துக்காக செலவு, அது நன்மைகளான செலவு, அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான செலவுகள் நடக்கும். அவங்க வந்து எங்கள் கணவருக்கு ஆகுமா அப்படிம்பாங்க, நண்பர்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஆகுமா அப்படிம்பாங்க. அதேமாதிரி தொழில் பார்ட்னர் என் பார்ட்னருக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்வாங்க. உங்களுக்கு புகழ்ச்சி வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அவங்களால நீங்கள் ஆதாயம் அடைவீங்க. மனைவியாக இருந்தாலும் உங்கள் கணவராக இருந்தாலும் அவங்களால நீங்கள் ஆதாயமும் அடைவீங்க, அவங்களால உங்களுக்கு புகழ்ச்சியும் கிடைக்கும், அவங்களால உங்களுக்கு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உச்சமாகிறது உங்களுக்கு யோகமே தவிர எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. இந்த 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிட்டாரே, ஐயோ விரயமாயிடுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அது சுப விரயம் தான் ஆகும். ஏன்னா அங்கே குரு இருக்கார். அதனால் சுப விரயமாக தான் போகுமே தவிர அசுப விரயமாக போகாது. ஏதோ ஒரு மனைவிக்கு வேணுங்க ஏதோ ஒரு நகை நட்டு எடுத்து கொடுக்குறது, இல்லை நல்ல புடவை வாங்கி கொடுக்குறது, நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் செய்கிறது, இதெல்லாம் தான் நடக்குமே. என் நண்பர் மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. சரிங்களா? அதனால் பயப்பட தேவையில்ல, சூப்பராக இருப்பீங்க. அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு 12ஆம் இடத்துலேருந்து. ஸோ குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாது, முழுக்க குரு பார்வை மட்டும்தான் கிடைக்கிது. அப்போ என்னென்னா அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனி டைமும் அதிர்ஷ்டம் இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானுக்கு வர்றாரு, 5 குடியரும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதிர்ஷ்டம் எங்கேருந்து கிடைக்குமோ அந்த இடத்த தேடுங்க, அப்படின்னா தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தேடாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அதிர்ஷ்டமும் கிடைக்காது. நமக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா அதுக்குள்ள முயற்சி எடுத்தால் தான் அது கிடைக்குமே. அதாவது சின்னதை போட தான் பெருசாக பிடிக்க முடியும். எதையுமே செய்யாமல் நான் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வீடை அதாவது அந்த காலத்தில் கூரை கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படிம்பாங்களா. கூரை பிக்கிறது கூட நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அதை பிச்சுட்டு கொடுக்கும் உங்களுக்கு, இல்லைனா கொடுக்காது. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. அதிர்ஷ்டம் தரதுக்கு உண்டான 8ஆம் வீட்டு அதிபதி ரெடியாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து விரயத்தை கொடுத்தாலும் விரயத்தை எப்படி கொடுக்குறாரு, அப்போ அவர் நல்லதும் செஞ்சு தானே ஆகணும். 8ஆம் இடத்தை பார்க்குறாருல. ஸோ 8ஆம் இடம் வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த 3 இடமும் வலுத்து இருக்கனால, ஏன்னா 3 இடத்துலையும் எந்த கிரகமும் இல்லை, 3 இடமும் எந்த பாதிப்பும் அடையலை. அப்போது இந்த 3 இடமும் உள்ள அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க தனலாபம் கண்டிப்பாக கிடைக்கணும், மறைமுகமான இன்கம் கிடைக்கணும். 12ஆம் இடம் மறைமுகமான இன்கம், 6ஆம் இடம் அடுத்தவங்களுடைய காசு, 8ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டம். ஸோ இந்த 3 ஒன்றா வேலை செய்யும்போது இந்த டைமில் கொடுக்கலாம், வேறு எந்த டைமில் கொடுக்குறது அதிர்ஷ்டத்தை. அதனால் நிச்சயமாக அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது, எனி டைம் கிடைக்கலாம். ரிஷபராசிக்காரங்க உழைச்சி ஒரு பக்கம் முன்னேறினாலும் உங்களுடைய தசாபதிகளை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல யோக தசை போதா, சனி தசை போகுதா, ரிஷப லக்கணமா நீங்கள், சனி தசை போதா ராஜயோகம், துலா லக்கணமா நீங்கள், சனி தசை போகுதா ராஜயோகம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன லக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன திசை போகுதுன்னு பாருங்கள். அந்த திசை போகும்போது இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டுங்க. கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்து மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. உங்களுடைய தசாபுத்திகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிச்சயமாக உண்டு. அடுத்து வந்து 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், செவ்வாய் புதன் சுக்கிரன் 3 இருக்காங்க. அற்புதமான அமைப்பு. அதாவது தசாபதிகள் சரியில்லைன்னா கூட இந்த 3 அமைப்புகளும், அதாவது 3 கிரகம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். தசாபதிகள் சரியே இல்லைனாலும் ஏதோ அதால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு ஒரு கௌரவத்தை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி அந்த கௌரவத்தை கொடுக்கும். தசாபதிகள் நல்லா இருந்தால் சூப்பர்.
டாப்பில் போயிடுவீங்க. அப்படியே டாப் கீரை போட்டு அப்படியே பறப்பீங்க, மிதப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணுமே. சரிங்களா? ரிஷப ராசிக்காரங்க அந்த லெவலில் தான் பவராக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயப்பட வேண்டாங்க. அடிச்சு போல்ட்டு இறங்குங்க. ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் எப்படி மேச ராசிக்காரங்க போன மாதம் இந்த மாதம்லாம் இறங்கி வேலை செய்யுங்கன்னா, அதேமாதிரி ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் 100% மேலே அமைப்பு நல்லாயிருக்கு. நீங்கள் அற்புதமான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். முயற்சிகள் இல்லாத எங்கேயுமே வெற்றி கிடையாதுங்க. முயற்சிகள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாகறாருங்க. சனி ஆட்சி ஆகிறாரு. ஸோ 10ஆம் இடம் நல்ல வலுத்து தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நாள் மட்டும்தான், அதாவது 28, 29, 1, 2, 3 இந்த 5 நாள் மட்டும் சின்னதாக தொழிலில் ஒரு செகண்ட் வரும். ஏன்னா அது வந்து சனி வந்து எரிக்கப்பட்டதுனால தொழில் சின்னதாக பாதிப்பு வரும். ஏன்னா 10 கூடி வரல சனி பகவானு. ஸோ தொழில் பாதிப்பு வரும். அங்கே அதாவது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானம் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு வரும்னு. இங்கே வந்து 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் இட அதிபதி எரிச்சனால உங்களுக்கு உடல்நல ஒரு தொழில் பாதிப்பு வரும் லைட்டாக. அவ்வளோதான். வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் லீவ் போட்டுருவீங்க. அவ்வளோதான். இப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. சூப்பராக இருக்குது 10ஆம் இடமும். ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அவர் வீடை பார்க்குறாரு, தான் வீடை தானே பார்க்குறாரு. 10ஆம் இடம் வந்து சூரியன் திக்பலமாவார். அப்போது அது பவர்ஃபுல்லான அமைப்பு, அது யோகமான அமைப்பு. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா நிறைய கை கொடுக்கும். பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பெல்லாம் ஏற்படுத்தி ஒரு அரசாங்கத்துலேருந்து ஏதாவது லோனுன்னு ட்ரை பண்ணுறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய ஆட்களை மீட் பண்ணுங்கள், ஜெயிக்க பாருங்கள். அடுத்து வந்து லாபம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு மிக அற்புதமாக செய்து காத்துட்ருக்க. குருவுடைய வீடு, குரு மாதிரி செயல்படுவார். குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து வாய்ப்பு கிடைச்சுன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்காரு. இப்போ என்ன தான் நம்ம கொடுத்தாலும் அதை வந்து சுப விரயமாக ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் அவரும் ராகுவும் வெயிட் பண்ணுவார் கொடுக்குறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ மே மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த ராகுவால் பெரிய நன்மைகள் இருக்குது, காத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வருமானம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அற்புதம். ராகு செய்ய வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அது வாய்ப்பு கிடைக்கும், அவ்வளோதான். அவர் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது. முடிஞ்ச காலஸ்ரீ போகலை அப்படின்னீங்கன்னா அந்த ஒருக்க போயிட்டு வாங்க. ஏன்னா ராகுக்கு இது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு காலஸ்ரீ போயிட்டு வாங்க. அதேமாதிரி துர்க்கையம்மன் வழிபாடும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து 12ஆம் இடம் குரு இருக்கார். 12ஆம் இட அதிபதி உச்சமாயிட்டார். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் வீடு அதிபதி உச்சம், 12ஆம் வீடு 2 வீடு ஆதிபத்தியம்ல செவ்வாய். அதனால் 12ஆம் வீடு அதிபதி உச்சம். 12ஆம் வீடு அதிபதி உச்சமான என்ன விரயம் வரும். விரயம் வரும், அங்கே குரு இருக்கிறனால சுப விரயம் வரும். இப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ சுப விரயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் வருமானம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மறைவு ஸ்தானமாக வழியை. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிட்டார். 12ஆம் வீட்டில் குரு இருக்கார். அவர் வந்து 4, 6, 8 பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது மறைவான வழியில் உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம், உங்களுக்கு சுகமாக உட்கார வைக்கணும். சரிங்களா? 6ஆம் இடம் அடுத்தவங்க தன லாபம், அடுத்தவங்க காசு பிடுங்கி கொடுக்கணும். 8ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டம், அப்போ அதிர்ஷ்டத்து மூலிமா பிடுங்கி கொடுக்கணும். 12ஆம் இடம் குரு இருக்கார், மறைமான வழியில் வருமானத்தை கொடுக்கும். குரு யார்? வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ சரி, அந்த 12ஆம் வீடு அதிபதி அதுக்கு ஒத்துழைக்கிறாரு. உச்சமாயிட்டார். உச்சமாகி பார்க்குறாரு, கொடுப்பாரு. அவ்வளோதான். எப்படி கஷ்டத்தை அனுபவிச்சிங்க ரிஷபராசிக்காரங்க? போன வருஷம்லாம் எவ்வளோ கஷ்டம் உங்கள் வாழ்க்கை. போன வருஷம் அதுக்கு முன்னாடி 2020லலாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு 2023, 24 பிறந்துருச்சு. ஒன்றும் அந்த வடு ஒன்றும் உங்களை விட்டு போகலை. ஸோ பெரும், அதாவது சனி பவன் 9லேருந்து இப்போ 10ஆம் இடத்துக்கும் வந்துட்டார். ஒன்றுமா நமக்கு விடிவு காலம் வரல அப்படின்னிங்கன்னா, இப்போ நடக்கூடிய காலங்கள்லாம் விடிவு காலங்கள் தான், அற்புதமான காலங்கள். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்கு பெருசாலாம் பரிகாரமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா குலதெய்வ வழிபாடு ஆட்டோமேட்டிக்காக இப்போ கூட்டிகிட்டு போய்டும். இந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போதே குரு வந்தால் வேலை கம்மி, குரு வழிபாடை மட்டும் போய் பண்ணிக்கோங்க. ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறனால. மற்றபடி எந்த பரிகாரமும் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல அதிபதி 9ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு, ஒரு திரிகோணத்தில் போய் உச்சமாகிறாரு. ஸோ அங்கே இருக்க திரிகோணத்தில் உள்ள நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து தரத்துக்கு கொஞ்சம் செவ்வாயும் சப்போர்ட் பண்ணால், மனைவி வழியில் சப்போர்ட்டு, மாமனார் சொத்து மாமியார் சொத்துலாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்க பாருங்கள். ஜெயிச்சு இந்த பிரபஞ்சத்தில் நீங்களும் ஒரு அங்கீகாரத்தோடு வாழ பாருங்கள். வணக்கங்க. Oh